அன்பில் இனியவர்களை, புதிய வருடம் 2025 உங்களை அன்போடு வரவேற்கிறது. புத்தாண்டு பெருவிழாவை நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த புத்தாண்டிலே அன்னை நம்மோடு முழுமையான ஆசீர்வாதத்தை கொடுக்க நம்மை முழுமையாக அழைப்பு விடுக்கின்றார். இறைவனின் தாய், அந்த இறைவனின் தாயோடு இந்த ஆண்டு முதல் நாளிலே அன்னையோடு பயணம் செய்து நம்மை அரவணைத்து எந்நாளும் உடனிருக்க போகின்ற தாயின் வழிகாட்டுதலை நாம் பெற்றுக்கொள்ள இன்றைய அன்பின் நாள் நம்மை முழுமையாக அழைக்கிறது. வாங்க, வார்த்தையோடு பயணம் செய்து இறைவனின் தாய் கொடுக்கும் அருளுரைகளை பெற்று நமது புதிய ஆண்டில் புதிய நற்குணங்களை பெற்று வாழ்வை தொடங்குவோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் இதோ துவங்கி இருக்கிற இந்த ஜனவரி 1 2025 உங்கள் வாழ்வில் ஆசிரையும் அருளையும் உங்கள் குடும்பத்திற்கு நிறைவும் அளிக்கிறது என்று இறைவன் வழியாக உங்களை நான் வாழ்த்துகிறேன். என்னில் இனியவர்களை, வேற்றுமைகளை வேரோடு களைந்து ஒற்றுமைக்கு உரமிட புதிய ஆண்டு நம்மை முழுமையாக அளிக்கிறது. அன்னை மரியாளை ஆழ்ந்து அன்பு செய்தவர்கள் பிரிவதில்லை, பிரிந்தாலும் மரியன்னை அவர்களை விடுவதில்லை என்று சொல்வதற்கேற்ப நம்பிக்கையும் அவநம்பிக்கைகளையும் சாதனைகளும் சோதனைகளும் வெற்றியும் தோல்வியும் களிப்பும் சோர்வும் கற்பனைகளும் கனவுகளும் இவைகளுக்கு மத்தியில் புதிய ஆண்டில் காலடியை பதித்திருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இன்று ஒரு புதிய உதயம், புதிய ஆண்டில் வளர்ச்சியின் எழுச்சியை நோக்கிய பயணம் செய்ய விழாக்கோலம் பூண்டிருக்கும் ஒவ்வொருவரும் எண்ணி இருமார்பு எய்த வேண்டும் என்பதை கடவுள் அழகாக சொல்லித் தருகிறார். கடந்த கால சுவடுகளில் நடந்தது என்ன, எப்படி வென்றோம், ஏன் தோல்வியை தெளிவினோம், எது சரி எது தவறு என புரட்டி பார்த்து புதிய ஆண்டில் புரிந்து கொள்ளவும் இனி நடக்கவிருக்கும் வழித்தடங்களை சரியாக வடிவமைத்துக் கொள்ளவும் நம்மை அழைக்கின்றார் இறைவன். அன்னை மரியாளை நமது இதயத்திற்கு ஏற்ற அன்னையாக, மீட்பின் தாயாக ஏற்று அன்பின் ஆணிவேராக, உறவின் பாலமாக, ஒற்றுமையின் உறவாக வாழ தாய் திருச்சபை நம்மை அழைக்கிறது. அன்பார்ந்தவர்களை, தாய்மை என்றால் குழந்தையை பெற்றெடுப்பது மட்டுமன்று, அதனினும் மேலாக புதிய சமுதாயத்தை பெற்றெடுப்பதை முழுமையாக உள்ளடக்கி இருக்கிறது. புதிய சமுதாயத்தை உருவாக்க அன்னை நம்மை அரவணைக்கின்றார். அன்பு, நீதி, இரக்கம், உண்மை, பகிர்வு போன்ற மதிப்பீடுகளை நாம் பெற்றெடுக்க வேண்டும். அதனால் தான் தாய் திருச்சபை அன்னை மரியாளின் அரவணைப்பில் ஆண்டு முழுவதும் இருக்க வேண்டும். அவளின் அருள்துணை நம்மை வழிநடத்த வேண்டும் என்பதற்காக ஆண்டின் தொடக்கத்திலே இறைவனின் தாய் கன்னி மரியாள் என்ற விழாவை நாம் இன்று சிறப்பாக கொண்டாடுகிறோம். அன்பார்ந்தவர்களே, என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் என்று எலிசபெத் அம்மாள் சொன்னது போல லூக்கா 1:43 என் வார்த்தைகள் மூலம் அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்று அழைக்கப்படுகின்றார். ஆம், வார்த்தை மனு உருவாகி நம்மிடையே குடிகொண்டார் என்று யோவான் 1:14 சொல்லுவது போல வார்த்தை மறு உருவான மனுமகனை மனித குலத்துக்காக அர்ப்பணித்ததால் அன்னை மரியாள் மானுட தாய் என அழைக்கப்படுகின்றார். இதோ உமது அடிமை, உமது வார்த்தைப்படி எனக்கு ஆகட்டும் என்று லூக்கா 1:38 மொழிந்து வானதூதர்களின் வார்த்தை கேட்டு ஆண்டவருக்கு அடிமையானதால் அன்னை மரியாள் ஆண்டவரின் தாய் என போற்றப்படுகின்றார். இதோ உமது திருவுள்ளத்தை நிறைவேற்ற வந்துவிட்டோம் என்று எபிரேயர் 10:7 வார்த்தை சொல்லுவது போல தனது விருப்பத்தை, தனது மகளின் திருவுள்ளத்தை நிறைவேற்ற வந்தவள் அன்னை மரியாள் திருச்சபையின் தாய் என வாழ்த்து பெறுகின்றார். கடவுள் தம் மகனை பெண்ணிடமிருந்து பிறந்தவராக திருச்சட்டத்திற்கு கீழ்ப்படிந்தவராக அனுப்பினார். கலாத்தியர் 4:5 சொல்லுவது போல கடவுளின் விருப்பத்தை நிறைவேற்ற ஒரே பேரான மகனை பெற்றதால் அன்னை மரியாள் கடவுளின் தாய் என பெயர் சூட்டப்பட்டிருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, எனவே இதை அறிந்து அன்னை நம் மீது கொண்ட அந்த அன்பின் நிமித்தமாக தனது ஒரே மகனை இந்த மண்ணுலகிற்கு பெற்று கொடுத்து நம்மை மீட்டெடுத்து இன்று இறைவனின் தாயாக இந்த ஆண்டு தொடக்கத்திலே ஒரு அன்னையின் அரவணைப்பை ஆசிரியும் நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நிறைவாக இன்று பொழியப்படுகிறது. ஆம், இன்றைய 3 வாசகங்களும் தெளிவுபடுத்துகிறது. பெற்ற மகனை
பிறருக்கு அளித்ததன் வழியாக அன்பு பிறந்தது. அன்பார்ந்தவர்களே, பெற்ற மகனிடம் பரிந்து பேசியது அன்பிற்காக, பெற்ற மகனை பணிவிடை புரிய வைத்தது அன்பிற்காக, பெற்ற மகனை சிலுவையில் கையளித்தது அன்பிற்காக, பெற்ற மகனை இறுதி மூச்சு வரை போராட வைத்தது அன்பிற்காக, பெற்ற மகனை உயிர்த்தெழச் செய்தது அன்பிற்காக. அனைத்தும் அன்பாக இருக்கிறது. அந்த அன்பை என்ற முதல் நாளிலே, இந்த ஆண்டின் தொடக்கத்திலே நம்மில் கொண்டு பிறரிடத்திலும் அந்த அன்பை பகிர்ந்து வாழ வேண்டும் என்பதுதான் கடவுளின் திருவுள்ளமாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, ஏனென்றால் நம்மை முழுமையாக இறைவன் வளர்த்தெடுக்கவும் ஆசிரியனால் நம்மை நிரப்பவும் விரும்புகிறார் என்பது தான் உண்மையின் அர்த்தமாக பார்க்கப்படுகிறது. அதுபோல தன்னையும் தனது மகனையும் மனுக்குலத்திற்காக அர்ப்பணித்ததால் அன்னை மரியாள் தியாகத்தின் தாயாக, தியாகம் செய்த மகனை பெற்றவளாக கருதப்படுகின்றார். ஆமன்புக்குரியவர்களே, எனவே நமது வாழ்வில் நமது கடந்த கால சுவடுகளை ஒவ்வொன்றையும் நான் முழுமையாக நினைத்து பார்க்க வேண்டும். தொடரும் புதிய ஆண்டில் உன் கண்ணீரை துடைத்துவிட்டு, கவலையை விட்டுவிட்டு, உள்ளத்தை திறந்து விடு. உள்ளதை முழுமையாக இறைவனிடத்திலே ஒப்பு கொடுத்து விடு. உள்ளத்தை என்னிடம் கொடுத்து விடு என்று அன்பே உருவான அன்னை மரியாள் நம்மை கேட்கின்றார். அன்னை மரியாள் இயேசுவை பெற்றெடுத்தது, அவரை இவ்வுலகிற்கு அளித்ததன் வாயிலாக மீட்பின் தாயானார். நாமும் பிறரின் இயேசுவை உருவாக்கும் போது மரியாள் நம்மோடு உடனிருந்து வழிநடத்துவது உண்மையின் அர்த்தம். அன்பார்ந்தவர்களே, எனவே நமது வாழ்க்கையில் அவநம்பிக்கைகளை, தோல்விகளை நினைத்து அதை வருந்தாமல், அதை விட்டு முழுமையாக வெளியேற்றி முயற்சி செய்து மாற்று வழிகளை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். நம்பிக்கையின் மனிதனாக நாம் வளம் வர வேண்டும் என்பதுதான் கடவுளின் விருப்பமாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, நேற்று என்று நமக்கு முழுமையாக இருந்தது, நாளை என்பதும் நிச்சயமாக வரும், இன்றும் என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நேற்று எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, இன்று எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது, நாளை எது நடக்குமோ அதுவும் நன்றாகவே நடக்கும் என நம்பிக்கை கொள்ள நம்ம இறைவன் அழைப்பு விடுக்கின்றார். அழகு ரசிப்பதற்காக, அறிவு பிறருக்கு கொடுப்பதற்காக, மனது நல்லதை செய்வதற்காக, வாழ்க்கை வளமாக வாழ்வதற்காக இவை இறைவனால் கொடுக்கப்பட்ட கொடைகள். புதிய ஆண்டில் அழகை ரசிப்போம், அறிவை கொடுப்போம், நல்லதை நினைப்போம், வாழ்வை வளமாக்கிக் கொள்வோம். தனிமனித கட்டுப்பாட்டு வளர்ச்சி முழுமையாக நம்மில் தேவை. குடும்பத்தின் கட்டுப்பாட்டு குடுகுணம் தருகிறது, சமுதாயத்தை கட்டி எழுப்புகிறது என்பதை கடவுள் உணர்த்துகிறார். எனவே அன்னை மரியாளின் அன்பு நம்மில் உருவாகட்டும், அன்னை மரியாளின் தியாகம் நம்மை தீண்டட்டும், அன்னை மரியாளின் பிறநலம் நம்மை பாதிக்கட்டும், அன்னை மரியாளின் நீதி நம்மை நிலைக்கட்டும், அன்னை மரியாளின் பாசம் நம்மில் திளைக்கட்டும். அன்பார்ந்தவர்களே, புதிய ஆண்டில் முழுவதும் அன்னையிடம் ஐக்கியமாக்குவோம், நம் நன்மைக்காக போராடுவோம், தீமையை வெல்ல முழுமையாக நாம் முயற்சி செய்வோம். கடந்த காலம் அனைத்தையும் விட்டொழித்து நிகழ்காலத்திலே முழுமையாக இறைவனை அறிந்து கொண்டு எதிர்காலத்தையும் அவர் உருவாக்கி தருவார் என்ற இந்த ஆண்டின் முதல் நாளில் உறுதியேற்போம். இறைவனின் அருள் என்றென்றும் உங்களோடு. ஜெபிப்போமா. அன்பு இறைவா, இந்த ஆண்டின் முதல் நாளிலே 2025 நீர் எங்களோடு இருக்கிறீர், எங்களை ஆசீர்வதிக்கிறீர். அன்னையின் அருட்துணை தொடர்ந்து எங்களை வழிநடத்துகிறது என்ற உண்மையான ஒரு ஆறுதலோடு நாங்கள் பயணம் செய்கிறோம். எங்களோடு தங்கி இன்று தொடங்கி இந்த ஆண்டின் முதல் நாள் மகிழ்ச்சி என்றும் எங்களில் ஒவ்வொருவரும் தங்களை உண்மை நோக்கி ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. பிரைஸ் தி லார்ட்.